நேத்து அந்த அம்மா பதிவு செய்யுது, பாதிக்கப்பட்ட அம்மா பதிவு செய்யுது, நீங்க சினிமாவில் வர்ற மாதிரி தள்ளிடுவீங்கன்னு நினைச்சா எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஏன் தெரிய படத்துல ராஜேந்திரன் பாலத்துக்கு கீழே போய் பாருங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நாங்க பாலத்துக்கு கீழே பாக்கலங்கய்யா, பாலத்துக்கு கீழே பாக்கல. நீங்க இருக்கீங்களா தலைமைச் செயலர் அங்க பாக்குற, நீங்க என்ன புடுங்கி நட்டுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாலத்துக்கு கீழே பாருங்க, நாங்க தொங்க விடுறோம் இல்லையா? நீங்க என்ன புடுங்கி தொங்க விட்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன தொங்க விட்டு இருக்கிறீங்க? இந்த பெண் பிள்ளை இருக்கா இல்லையா, இந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து ஒருவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ய நினைச்சானா அவன் எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு கேடானவன். ஏங்க ஒரு 9 வயது சிறுமி, 9 என்னங்க முகத்தை சிதைச்சு கொள்றான் அப்படின்னா அவ என்ன மனநிலையில இருந்துப்பா? என்ன மனநிலையில? தாவேக்கா மனநிலையில இருந்திருப்பா. நாங்க ஒண்ணு சொல்றோம், இதுவே எங்க அக்கா எல்லாம் அதிகாரம் இருந்தேன்னு வைங்களேன், நாங்கெல்லாம் போராட மாட்டோம். எங்க அக்காவே போய் சங்க புடிச்சு கடிச்சு இழுத்து சாகுறாங்கன்னு சொல்லிருப்பாங்க. பொட்ட புள்ளைய கொன்னுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஈழக்கூட்டம் இல்ல. நான் நாட்டையே கட்டமைக்கிறேன், நாட்டிற்கான எதிர்காலத்தை வடிவமைக்கிறேன்னு சொன்னார் விஜய். சொன்னார் எதுல? காணொலியில சொல்லியிருப்பார், எங்கேயாவது மேடையில சொல்லியிருப்பார், இல்லாட்டா இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாட்டின் வளம் எங்க இருக்குது? பிரஸ் மீட் கூட கொடுக்க முடியல அவரால. ஒரு பெண் பிள்ளை, ஒரு சின்ன சிறுமி இறந்திருக்கிறா, ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியல. இதுவே மான தமிழன் கையில அந்த நாடு இருந்தா நேரம் சுட்டு பொழைச்சு அவன் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கா. நீ இவர் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். ஏன் ஆர்கே நகர்ல 54வது வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தினேஷ்குமார், அவன் மறக்கலாம் பேரை, நாங்க மறக்க மாட்டோம். உனக்கு இரு காத்துரு. 10 வயது சிறுமியை பாலியல் ரீதியா துன்புறுத்தல் செய்யறான், அவரை பிடிச்சு கைது பண்ணி வச்சிருக்க. இங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்களே அந்த குடும்பம், இவர்களை பத்தி எந்த இதுவும் கிடையாது. இந்த தப்ப பண்ணாலையா அவனையும் தூக்கல போட மாட்டான். ஏன் இவனை தூக்கல போட்டா அவன் கட்சிக்காரன், அவனையும் தூக்கல போட மாட்டான். ஆனா மான தமிழ் பிள்ளைகள் நாங்க சொல்றோம், குறிச்சு வச்சிருக்கோம். 2029 31 காத்துடா, உனக்கான காலம் இருக்கு. ஏங்க கட்சியில பொறுப்பாளர் தற்கொலை வெற்றி கழகத்துல டிவிக்கல ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி பேசக்கூடாது. இப்ப பேசுறோம், வந்து தொலைஞ்சிட்டீங்க. நாட்டை நாசமாக்கிறதுக்கு வந்து தொலைஞ்சிட்டீங்க. 2025 டிசம்பர் மாசத்துல நாமக்கல் மாவட்டத்துல செந்தில்நாதன் டிவிக்கனுடைய மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர், அவன் மகளுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கான். செந்தில்நாதன் வந்து என்ன பண்ணிருக்கிறான், கட்சியோட நிகழ்வு முடிஞ்சு ஒரு பெண்ணோட வீட்டுல போய் தங்கி இருக்கிறான். நைட் நேரத்தில் என்னடா ஒரு கார் வந்து நிக்குது, திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பார்த்துருக்காங்க. அரை நிர்வாண ஆடையோடு பிடிபட்டவன் செந்தில்நாதன், அவன் மகளுக்குத்தான் அவிநாசியில கமலிங்கிறவனுக்கு சீட்டு கொடுத்து வெள்ள வச்சு கால்நடைத்துறை அமைச்சர் ஆகியிருக்கான். இவனா தண்டிக்க போறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 116 130க்கும் மேற்பட்டவங்க வெளிகட்சியில இருந்து வந்தவன், ஊழல் செஞ்சவன், கஞ்சா வித்தவன். இந்த முதல்ல ஒண்ணு அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமே மூல காரணம் என்ன தெரியுங்களா? ட்ரக்ஸுங்க, டாஸ்மார்க்குங்க, கூலிப்புங்க, ஆன்ஸுங்க, மெத்தபெட்டமினுங்க, ரேப்பிங் ட்ரக்ங்க, மேஜிக் மஸ்ரூம்ங்க. இதுதாங்க மொத்த காரணம். இதை ஒழிக்காம நான் இது எல்லாத்தையும் தடுத்துருவேன். வேடிக்கை நாளொரு மேடையும் பொழுது ஒன்னமாக குற்றச்சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. எங்க அக்கா எல்லாம் இருக்காங்க. 234 சட்டமன்ற தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதியில 117 இடங்கள் பெண்களுக்கு சீட்டு கொடுத்தோம், 117 இடங்கள் ஆண்களுக்கு சீட்டு கொடுத்தோம். யாரை வெல்ல வச்சீங்க நீங்க? யாருங்க? அமைச்சரவையில 4 பெண்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஆயுத மக்களுக்கு நாங்க 8 பேர் கொடுத்துட்டாங்க. பெருமை பேசுறீங்க, பெருமை. ஐயா நாங்க ஒண்ணே சொல்றோம், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். 234 சட்டமன்ற தொகுதி தன்னுடைய உடலில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது சிவன் என்றால், இந்த மண்ணில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான். அவனுக்கு ஜெயிக்க வைக்காம, அவனை வெல்ல வைக்காம, எவன் தற்கொலை பைய வெளியே வர முடியல. ஐஎல்பிங்கிற அமல்படுத்தினா பண்ண மாட்டேங்கிறான். அது என்னன்னே கருமா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க. அதிமுக கார ஆட்சியில தான் பொள்ளாச்சி சம்பவம், திமுக கார ஆட்சியில தான் அங்க பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நடந்தது. திமுக கார கவுன்சிலர் தான் சின்ன பிள்ளைகளை பாலியல் ரீதியா துன்புறுத்தல் செஞ்சான்னு பார்த்தோம்னா, இவன் அதுக்கு மேல இருக்கிறான். இன்னும் காலே எடுத்து வைக்கல, இன்னும் முத ஸ்டெப்லயே கால வைக்கல. அதுக்குள்ள இவ்வளவு குற்றச்சம்பவங்கள், இவ்வளவு காரணம் யார்? திமுக, அதிமுக, தாவேக கிடையாதுங்க. நீங்க வாக்கு செலுத்தல, நீங்க காரணம். 2029 நீங்க, நாங்க ஒண்ணே சொல்றேங்க, இப்பயும் நீங்க வாக்கு செலுத்தியது உங்களுக்கான மாற்றத்திற்கு மாற்றம் தான். என்ன மாற்றம்? ஏமாற்றம்.
ஏமாற்றம். ஆனா உங்களுக்கான ஏமாற்றமா இருந்த பரவாயில்ல, எங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு, எங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு. நீங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி விட்டால் அது சீமானுக்கான வெற்றி, யாரோ ஒருவருக்கான, எங்க அக்கா கார்த்தியாக்கு, எங்க அக்கா சீதாக்காக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கான வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சத்தியமா இல்லைங்க, சத்தியமா இல்ல. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று விட்டால் அது நாளைய தலைமுறைக்கான வெற்றி. நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைந்து விட்டால் அதுவும் நாளை தலைமுறைக்கான தோல்விதான். எங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இங்க இருக்க ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் தன்னோட பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கான். உங்களை மாதிரி தற்கொலை வெட்டி காலத்துல இருந்து, திருட்டு திராவிடத்துல இருந்து, அம்மா திராவிட முன்னேற்ற காலத்துல இருந்து வர்ற மாதிரி கோட்டு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூடிய கூட்டம் அல்ல. கூட்டம் நடத்துறோம். மே 18 இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் நடத்துறோம். நானும் ஒரு யூனிட் குருவி ரத்தத்தை கொலையாக கொடுத்து கூட்டியா கூட்டமிடாது, கூட்டமிடா. சூலூர்ல கூட்டம் நடத்துறோம், இதுல கூட்டம் நடத்துறேன்னு பேசி நீங்க சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க. ஏதாவது ஒரு கட்சி நாங்க 6 மாசம் அவருக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்கலான்னு பார்த்தோம். 6 மாசம் அவருக்கான கிரேஸ் பீரியட் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா என்ன பண்றதுங்க, என்ன பண்றது? 6 மாசம் அவருக்கு டைம் கொடுத்து நல்லது செய்யறாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா 6 மாசத்துக்குள்ள இப்ப தொடங்கி 13 நாளாக போகுது, அதுக்குள்ளே 50 ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். 50 ஃபேக் நியூஸ். அதிகமாக முதன்முறையாக ஒரு பெண் அமைச்சராக இருக்கிறாங்க. முதல் முறை சொல்ல போனா தமிழ்நாடே இப்போதான் சுதந்திரம் அடைஞ்சு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. அங்க உயிர் போனது யாரோ ஒரு வீட்டுல எவ்வளவு தற்கொலை நினைச்சிட்டு அறிவாலயத்தில் உட்காந்து இதுல உட்காந்து இருக்கான் இல்லையா தலைமைச் செயலகத்துல, அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்ல. எங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு நடந்திருந்தால் அதை போன்று நினைச்சு நாங்க ஆக்ஷன் எடுத்திருப்போம், அதை போன்று நினைச்சு நாங்க நடவடிக்கை எடுத்திருப்போம். 117 இடங்கள்ல பெண்களுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கறதுங்க? பெண்களுடைய வழி என்னன்னு தெரியும். அவர்களிலிருந்து நாங்கள் தோன்றினோம். அவர்களுக்கான என்ன இடம் கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தால் இந்த சமூகத்தில் பாலியல் ரீதியாக பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, ஒடுக்குமுறை, துன்புறுத்தல் சம்பவங்கள் நடக்காது. அவங்க முடிவெடுப்பாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் 117 இடத்துல கொடுத்தோம். தயவு செய்து சிந்திங்க. இனிமேலாவது சிந்திச்சு கொஞ்சமாவது செயல்படுங்க. போன கூட்டத்தில் கூட சொன்னோம், நீங்க சிந்திச்சு கரும நோட்டாக்காவது ஓட்டு தொலைங்க. இந்த தற்கொலை நாய்களை போடாதுங்க. எங்களுக்கு உங்க வாக்கு தேவையில்லை. நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை சிந்திங்க. தயவு செஞ்சு சிந்திங்க. 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தானடா செருக்களம் காண. இன்னியால் வா, வெளியே வா. எத்தனை நாள் தற்கொலைக்கு ஓட்டு போட்டு மாற்றம் வந்துருச்சு. மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். நல்ல அனுபவிங்க. உங்க கூட நின்று போராடுவோம். கத்தியே செத்தாலும் உங்களுடன் தான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நிற்போம். தயவு செய்து சிந்திங்க. ஒரு மாற்றம் வரட்டும். இதற்கு உரிய தண்டனையை, மிக உரிய தண்டனை. எப்படி தூக்கு தண்டனை எங்களுக்கு வேண்டாங்க. நீங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு 5 வருஷம் அவன் போய் புலல் ஜெயில இருந்தா தம்பி பேரவழின்னு சொன்னோம் இல்லையா, நாங்களாம் போனால் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அந்த மாதிரி கருப்புளிப்பு குற்றவாளிமான நல்ல நாசூக்க நல்ல 4 வேளை சோறை போட்டு நல்லா பார்த்துக்குவாங்க. அதற்கான இடமெல்லாம் கொடுக்காம இந்த தெரு நாயை நடு ரோட்ல ஓட விட்டு சுட்டு தள்ளுங்க. எவன் உங்க பின்னாடி எவன் கேள்வி கேட்டால் நாங்கள் உங்க கூட நிற்கிறோம். தயவு செய்து சிந்திங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாலும் இலக்கை வென்றாலும் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தம்பி சிவா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மாநில மகளிர் பாசறை